தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆலோசனை குறித்து செய்தியாளர் ராஜா தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். ராஜா, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆலோசனையின் முழு விவரம் என்ன, அது பற்றி சொல்லுங்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது இன்று காலை இந்திய தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி தமிழக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அதாவது தமிழக தேர்தலுக்கான டிஜிபி மற்றும் தமிழக தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், மதுவிலக்கு ஆயத்தீர்வையினுடைய ஆணையர், அதேபோல் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணி முதல் 1 மணி வரை இந்த ஆலோசனை நடைபெற்றதாகவும் இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த தேர்தல் தொடர்பாக நசீம் செய்தி விவாதித்ததாக தெரிவித்தார். குறிப்பாக தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி 14, 15, 16 மற்றும் வாக்கு எண்ணிக்கை தினமான 19 ஆகிய 4 நாட்களும் தமிழகத்தில் மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் நடைபெறாத அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடக எல்லையில் உள்ள மாவட்டங்களிலும் உள்ள எல்லையோர மாவட்டங்கள், அதாவது அந்த மாநிலங்களில் உள்ள மாவட்டங்களில் உள்ள மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோல் தேர்தல் நடைபெறாத கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு தமிழக எல்லை சீல் வைக்கப்படுவதாகவும், அங்கிருந்து குற்றவாளிகள் இங்கு தமிழகத்துக்கு வருவது தடை செய்ய ஏதுவாக முழுவதுமாக அந்த மாவட்ட எல்லைகள் கண்காணிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். எவ்வளவு வாகனங்கள் வருகின்றன, வாகனங்களில் யார் எது போன்ற ஆயுதத்துடன் வருகிறார்கள் என்பது குறித்து முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு அதன் பிறகு அனைவரும் அனுமதிக்கப்பட இருப்பதாகவும், மாவட்ட எல்லை சீல் வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த தலைமை தேர்தல் ஆணையர் இந்த விவரங்களை இவர்களிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தபடியாக தேர்தல் நடத்தை விதிமுறை தமிழகத்தில் அமல்படுத்திய தினத்திலிருந்து நேற்று வரை 92 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், நேற்று ஒரு நாள் மற்றும் சென்னை ஒட்டியுள்ள புழுதிவாக்கத்தில் ஒரே நாளில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியமாக இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் தற்பொழுது வருமான வரித்துறையினுடைய சோதனை நடைபெற்று வருவதாகவும், அதனுடைய விவரங்கள் இன்று மாலை தெரிவிக்கப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார்.